Dear children, nice good morning to all. Today we are going to see the book page number 118. Let us know. Fill in the blanks using a or an. Now we have to see the grammar topic articles. What are the articles? Articles are words used before and modifies a noun. அதாவது ஒரு நவுனை பற்றி சொல்கிறது, ஒரு நவுனை மாடிஃபை பண்ணுறது தான் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இந்த ஆர்டிகல்ஸில் we have to use a or an and the. இது மூணையும் தான் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ how to use a and the. எங்களை நம்ம எப்படி a யூஸ் பண்ணணும், an யூஸ் பண்ணணும் அண்டு the யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். அதாவது சிங்குலரா அல்லது ப்ளூரலா அல்லது ஸ்பெசிஃபிக்கா, நாட் ஸ்பெசிஃபிக்கா, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் த வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் வவல் சவுண்ட் வி ஹாவ் டு யூஸ் ஆன். அதாவது ஒரு வேர்டு வந்து வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி வி ஹாவ் டு சீன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ். இந்த வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித்தவுட் வவல் சவுண்ட் வி கேன் யூஸ் ஏ. அதாவது வவ்வல் சவுண்டில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடணும். வவ்வல் சவுண்ட் இல்லாமல் கான்சனன்ட் சவுண்டில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது ஒரு திங்ஸை பற்றியோ ஒரு பர்சனை பற்றியோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக அதை பற்றி பேசும்போது த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, so articles are, we have to divide two types of articles, definite articles and indefinite articles. எதை வந்து definite articlesன்னு சொல்கிறோம்? யூனிக் ஆர் ஸ்பெசிஃபிக் திங்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும் பொழுது த யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் definite articlesன்னு சொல்கிறோம். த இஸ் கால்ட் definite articles. ஏ ஆர் ஆன், அதாவது ஜென்ரலாக சொல்லும் பொழுது, ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது சிங்குலர் ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். சரியா? சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி ஏ ஆன் யூஸ் பண்ணோம். அதாவது அந்த நவுனோட மீனிங் வந்து சிங்குலராக வரும்பொழுது நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ணணும். சரியா? அதுதான், அதை வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். when you talking about something general, so we have to use a or an. நம்ம என்ன பண்ணும் பொழுதும் பேசும் பொழுது அது வந்து ஜென்ரலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு முதல் தடவையாக ஒரு பொருளை பற்றியோ ஒரு பர்சனை பற்றியோ நம்ம பேசும்போது ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? வவ்வல் சவுண்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். கான்சனன்ட் சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏ யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த டாப்பிக்கோட ரூல். ஓகேயா? let us we see the book pages. அங்கே பாருங்கள், fill in the blanks using a or an. ஓகேயா? அதாவது ஒரு சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி, பிஃபோர் சிங்குலர் நவுன் we have to use a. first see the picture. what is this? This is a ball. so ball is a singular noun. பால்ங்கிறது வந்து ஒரு சிங்குலர். இது வந்து வவ்வல் சவுண்டாக, அந்த பால் அப்படிங்கிறது எதெல்லாம் வவ்வல் சவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஏஇஐஓயு, இங்கிலீஷில் ஏஇஐஓயு இந்த 5 லெட்டர்ஸையும் தான் வவ்வல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வவ்வல்ஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் வவ்வல்ஸ்? உயிர் எழுத்துக்கள். தமிழில் எதெல்லாம் உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம்? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்களையும் தான் என்ன சொல்லுவோம்? உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவுண்டு வர தமிழில் அந்த எழுத்துக்களுடைய ஒலி ஓசை எங்கே வருதோ அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்?
ஆன் போடணும். அதை தான் இங்கிலீஷில் இந்த 5 லெட்டர்ஸ் மட்டும்தான். ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் அதுதான் உயிரெழுத்துக்களோட ஓசை. அந்த ஒலி வரும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? ஆன் போடணும். ஓகேயா? இப்போ அதை தான் இங்கே திஸ் இஸ் எ பால். இந்த ஏஇஐஓயு இதை தான் நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்கிறோம். மீதி இருக்கக்கூடிய ஏபிசிடியில் 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, மீதி ரிமைனிங் லெட்டர்ஸ் பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இஜெட் இந்த மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 21 லெட்டர்ஸையும் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? என்னென்னு சொல்கிறோம்? கான்சனன்ட். இந்த கான்சனன்ட் சவுண்ட் வர வேர்டுக்கு முன்னாடி ஏ போடணும். வவ்வல் சவுண்ட் வர வேர்டுக்கு முன்னாடி ஆன் போடணும். அப்போ திஸ் இஸ் டேஸ் பால். ஸோ வாட் வி ரைட் இன் திஸ் லைன்? திஸ் இஸ் பால். பா சவுண்டு. அப்போ என்ன சவுண்டு வந்தால் வவல் சவுண்டு? ஏஇஐஓயு அந்த சவுண்டு. ஆ இ உ ஏ இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட்ஸ் வந்தால் தான் அது வவல் சவுண்டு. பால் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்டு. ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஏ. ஸோ திஸ் இஸ் எ பால். ஃபஸ்ட்டில் என்ன வரும்? ஏ பால். திஸ் இஸ் எ பால். திஸ் இஸ் எ சிங்குலர் நவுன். ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஏ. ஓகே. ஃப்ளூரல் இருந்தால் ஏ ஆன் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ளூரல் நவுனாக இருந்தால் நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இங்கே கான்சனன்ட் சவுண்டு வரதுனால நம்ம என்ன போட்டுட்டோம்? ஏ போட்டுட்டோம். திஸ் இஸ் எ பால். நெக்ஸ்ட்டு பிக்சர். வாட் வி சி? எலஃபண்ட். திஸ் இஸ் டேஸ் எலிஃபண்ட். எலிஃபண்ட். ஸோ வாட் how to pronounce elephant? What sound here? Elephant. ஏ சவுண்ட். ஏங்கிறது வவ்வல் சவுண்ட். ஸோ நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ணணும்? என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும்? ஆன். ஸோ திஸ் இஸ் எலிஃபண்ட் இஸ் எ வவ்வல் சவுண்ட். எலிஃபண்ட். ஸோ we have to write an. In this line we have to write an. Okay, an elephant. Next, let us see how to use the. அதாவது நம்ம என்ன பார்த்தோம் இப்போ அப்படின்னா, வவ்வல் சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். வவ்வல் சவுண்ட் இல்லை அப்படின்னா ஏ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுலேயே சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ண முடியும். அதுவே நவுன் வந்து ஃப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஏ ஆன் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேயா? ஓகே. இஃப் த வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் வவ்வல் சவுண்ட் we can use an. If the word starts without vowel sound we can use a. Okay. Next, how to use the. the எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதாவது தி எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் திங்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது, ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு பர்சனையோ ஒரு பொருளையோ பற்றி பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஏஆன் யூஸ் பண்ணணும். அதையே ரிப்பீட்டடாக பேசும்போது தி யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக சொல்லும் பொழுது ஒரு பொருளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஆன் யூஸ் பண்ணலாம். அதை பற்றியே திரும்ப அகைன் we use the when we talk of the same thing again. திரும்ப அந்த பொருளையே பற்றி பேசும் பொழுது நம்ம என்ன போடணும்? த யூஸ் பண்ணணும். அங்கே பாருங்கள். see the picture. The boy is in red shirt. The boy is in red shirt is a cricketer. ஓகே. அதாவது the boy அப்படிங்கிறது என்னது? இந்த பையன். ஸோ the boy in red shirt is a cricketer. இந்த இடத்துல அந்த பையன் வந்து என்ன போட்டிருக்கான்? ரெட் ஷர்ட் போட்டிருக்கான். அவன் வந்து கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பாய் அந்த பையன். ஒரு பொருளை பற்றி ஒரு அப்படின்னா இப்போ ஏ அப்படின்னாவே ஒரு அப்படின்னு அர்த்தம். த அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த பையன் இங்கே ஒரு திங்ஸை பற்றி
போடும் பொழுது ஏ போடுறோம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பாலை பற்றி பேசும்போது திஸ் இஸ் எ பால், அவ்வளோதான், அது பால். ஸோ ஒரு பந்து அப்படிங்கும் பொழுது ஏ யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு பையன் ரெட் ஷர்ட் போட்டிருக்கான், அவன் கிரிக்கெட்டர், அவனை பற்றி திரும்ப சொல்கிறோம், எகெயின் சொல்கிறோம். ஸோ அதனால் அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, த பாய் இன் ரெட் ஷர்ட் இஸ் அ கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் அன் ஆண்ட். இது எறும்பு. ஏன் அங்கே ஆண்ட் முன்னாடி ஆன் போட்டிருக்காங்க, கிரிக்கெட்டர் முன்னாடி ஏ போட்டிருக்காங்க? ஸோ கிரிக்கெட்டர் இஸ் அ, இது கான்ஸ்டன்ட் சவுண்ட். ஸோ வி ஹாவ் டு ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ். நெக்ஸ்ட்டு ஆண்ட், ஏ சவுண்ட், வவ்வல் சவுண்ட், அதனால் இங்கே ஆன் வந்திருக்கு. isn't it? we use the for boys as we talking of a particular boy. அந்த பாயை பற்றி பேசும்போது, பர்டிகுலராக அவனை பற்றி பேசும் பொழுது we have to use the. பட் ant is common. ஆண்ட்டுங்கிறது என்னது, காமன். ஸோ we use an. அதாவது ஆண்ட்டுங்கிறது வவ்வல் சவுண்டு, அதை வந்து ஆண்ட்டுங்கிறது காமனாக. எறும்புனா எந்த எறும்பு அப்படிங்கிறது இல்லை, கருப்பெரும்பா சகப்பெரும்பா அப்படின்லாம் இங்கே சொல்லலை. பாய்னா அந்த பையனை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல காமனாக சொல்லும் பொழுது காமனாக சொல்லியிருக்கோம், ப்ளஸ் வவ்வல் சவுண்ட் இருக்கிறனால அங்கே ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? see the next picture. this is a box. இது ஒரு பாக்ஸ். திஸ் இஸ் ஏ பாக்ஸ். பாக்ஸுங்கிறது வவ்வல் கான்ஸ்டன்ட் சவுண்டு, அதனால் அங்கே ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அந்த சேம் திங்ஸ் எகைன், when we talk of the same thing again, திரும்ப அந்த திங்ஸே பற்றி பேசும் பொழுது we have to use the. ஸோ அந்த திங்ஸை பற்றி மறுபடியும் பேசும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே தி போடணும். ஓகேயா? we can understood? ரைட். நெக்ஸ்ட்டு, this is an umbrella. இந்த வேர்ட்ஸு எதில் ஸ்டார்ட் ஆகுது, அம்பர்லா. அம்பர்லா, வாட் சவுண்ட் ஹியர், வவ்வல் சவுண்ட். அம்பர்லா, ஆ சவுண்ட். ஸோ அங்கே ஆன் கொடுத்துருக்காங்க, ஆன் போட்டிருக்காங்க. ஓகே, த அம்பர்லா இஸ் பிங்க். அப்போ அந்த அம்பர்லா என்ன கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல எதுக்காக மறுபடியும் அம்பர்லாவுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, when we talk of the same thing again, அந்த திங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்ஸை பற்றி பேசும் பொழுது நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வவ்வல் சவுண்ட் இருக்கிறனால அம்பர்லாவுக்கு முன்னாடி ஆன் போட்டிருக்கோம். அதே திங்ஸ் அம்பர்லாவை பற்றியே நம்ம திரும்ப சொல்கிறோம், என்னென்னு, அது ப்ளூ கலரில் இருக்குது, அந்த அம்பர்லா ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ we have to use தி. ஓகே, அதனால் அதையே திரும்ப நம்ம பேசும் பொழுது, அந்த சேம் திங்ஸை பற்றி திரும்ப டாக் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறோம், தி யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ வி யூஸ் தி ஃபார் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி மென்ஷன் திங்ஸு, அதாவது முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ண திங்ஸு, பர்டிகுலர் திங்ஸுக்கும் என்ன பண்ணுறோம், தி யூஸ் பண்ணியிருக்கோம். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுதாங்க பாருங்கள். see this picture. What is this first picture? The sun, the moon, the earth, the stars, the sky. We use the for unique things. What is unique things? யூனிக்னா தனித்துவம் வாய்ந்தது, அதாவது நேச்சுரல் திங்ஸ். இதெல்லாம் வந்து எப்போவுமே அப்படியே இருக்கக்கூடியது, இயற்கையான ஒரு இது. சன் அப்படின்னா தி சன். ஸ்பெசிஃபிக்காக அந்த சன்னை சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்குன்னு சொல்லாமல் இது வந்து நேச்சுரல் திங்ஸ். ஓகேவா? யூனிக் திங்ஸ், தனித்துவமானது, தனிச்சிறப்பு, அதுக்குன்னு ஒரு தனி இது இருக்குது இல்லையா? ஸோ அதனால் தி யூஸ் பண்ணியிருக்காங்க. தி சன், தி மூன், தி எர்த், தி ஸ்டார்ஸ், தி ஸ்கை. ஓகே சில்ட்ரன், see the next page. தி ட்ரை தீஸ். இங்கே ஃபஸ்ட்டு என்னது, திஸ் இஸ் டேஸ் கார். என்ன வரும் அங்கே, வாட் ஆர்டிகல்ஸ் we have to write in first sentence. This is dash car. Car is a car. So இது consonant sounds. So we have to write a. This is a car. Next பாருங்க, dash car is green. அந்த car green. ஃபஸ்ட்டு அது ஒரு கார், ஒரு கார். ஸோ ஒரு அப்படின்னு யூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், ஏ போடணும். அதையே பர்டிகுலராக we can talk of the same thing again. அந்த திங்ஸை பற்றி பேசும்பொழுது என்ன யூஸ் பண்ணணும், what we use the articles the. So the
car is green. Okay, this is a car, the car is green. Next sentence, this is dash egg. This is dash egg. So egg, எக்குங்கிறது என்ன சவுண்டு? எக், ஏங்கிறது வவ்வல் சவுண்ட். ஆல்ரெடி ஐ டோல்டு யூ நோ, வவ்வல் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா வாட் வி யூஸ் த ஆர்டிகல்ஸ்? ஆன். ஸோ திஸ் இஸ் ஆன் எக். ஓகே, நெக்ஸ்ட்டு டேஷ் எக் இஸ் பிக். அந்த எக்கு பிக்காக இருக்குது. ஸோ வாட் வி யூஸ் த ஆர்டிகல்ஸ் ஹியர்? த, அந்த. ஸோ வி ஹாவ் டு ரைட் தி. ஓகே, நல்லா அழகாக ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், திஸ் இஸ் டேஷ் பல்ப். திஸ் இஸ் ஒரு பல்பு. திஸ் இஸ் அ சிங்குலர் நவுன். பல்புங்கிறது சிங்குலர் நவுன். ஸோ வி ஹாவ் டு யூஸ் த ஆர்டிக்கல் ஏ. திஸ் இஸ் எ பல்ப். த பல்ப் இஸ் நாட் ஒர்க்கிங். அந்த பல்பு ஒர்க் ஆகலை. ஸோ தி, அந்த அப்படிங்கும் பொழுது அதுக்கு என்ன வரும்? தி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், திஸ் இஸ் டேஷ் ஆப்பிள். சாரி, திஸ் இஸ் டேஷ் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம், ஐ. வாட் சவுண்ட் ஹியர்? வவ்வல் சவுண்ட். ஸோ வி ஹாவ் டு யூஸ் த ஆர்டிக்கல் ஆன். திஸ் இஸ் ஆன் ஐஸ்கிரீம். டேஷ் ஐஸ்கிரீம் இஸ் ஸ்வீட். அந்த ஐஸ்கிரீம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ வாட் வி யூஸ் த ஆர்டிகல்ஸ் நவ்? த. ஸோ த ஐஸ்கிரீம் இஸ் ஸ்வீட். ஓகே, next fifth one, this is dash apple. This is apple. What sound here? Apple, ah sound. So what the articles use? We have to use, this is an apple. The apple is red. And the apple red. So the apple is red. We can, okay, you can understood. Next next one, this is dash cycle. Dash cycle is blue. இது ஒரு சைக்கிள், ஒரு. So what articles we have to use? This is a cycle. The cycle is blue. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது பர்டிகுலராக ஒரு திங்ஸை வந்து சொல்லும் பொழுது ஏ ஆன் யூஸ் பண்ணுறோம். அந்த திங்ஸை பற்றியே அகைன் நம்ம பேசும் பொழுது தி யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல் திங்ஸ் முன்னாடி தி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் யூஸிங் சூட்டபிள் ஆர்டிகல்ஸ். டேஷ் ஸ்கை இஸ் ப்ளூ. ஸோ we have to use the articles the. ஸ்கை அப்படிங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் சவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கை இஸ் யூனிக் திங்ஸ், தனித்துவம் வாய்ந்தது. ஸ்கைங்கிறது என்னது? பொதுவானது, ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறது. ஸோ வி ஹாவ் டு யூனிக் திங்ஸ். அந்த யூனிக் திங்ஸ் முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? த யூஸ் பண்ணணும். த ஸ்கை இஸ் ப்ளூ. ஓகேயா? நெக்ஸ்ட்டு டேஷ் ஸ்டார்ஸ் ஆர் சைன் அட் நைட். ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது யூனிக் திங்ஸ். ஸோ த ஸ்டார். வி ஹாவ் டு ரைட் த. நெக்ஸ்ட்டு டேஷ் மூன் இஸ் பிரைட். Moon is a unique thing. So the moon is bright. Next, dash tree is tall. So only one tree தான் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ அந்த ட்ரீயை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ we have to use the tree. ட்ரீங்கிறது காமன். ஸோ அதனால் we have to write the article the tree is tall. நெக்ஸ்ட்டு டேஷ் டாக் ஹேஸ் அ லாங் டெய்ல். அந்த நாய்க்கு நீளமான வால் இருக்குது. ஸோ அந்த அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? த டாக் ஹேஸ் லாங் டெய்ல். ஓகே, ஸோ ஹவு டு யூஸ் ஏ, ஆன் அண்ட் தி, we can learn it. Okay, see the next page. This is a small story here. In this story we are going to see the river and the hill. We learned landforms already our previous class, you know. Okay, the river and the hill. What is the river? River is a water body which flows. riverங்கிறது நதி, ஆறு. என்ன பண்ணோம்?
இட் ரன் ஆல் த டைம். ஓகே, எல்லா நேரமும் ஓடிட்டே இருக்கும். அண்ட் ஹில்லுங்கிறது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும், குன்று. வாட் இஸ் ஹில்? ஹில் இஸ் எ லார்ஜ் லேண்ட் ஃபார்ம் விச் ரைசஸ் அபவுட் அதர் சரௌண்டிங்ஸ். ஓகே, see the story, river and the hill. அந்த ப்ளூ கலராக இருக்கிறது ரிவர் அண்ட் த ஹில் அப்படிங்கிறது குன்று. இந்த ரிவரும் ஹில்லும் என்ன பேசிக்குது? இன் பிட்வீன் ரிவருக்கும் ஹில்லுக்கும் இடையில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, த ரிவர் ஃபஸ்ட்டு see the story. The river feels I have to run all the time. I want to be like the hill. அந்த ரிவர் ஃபீல் பண்ணுது, மனசில் வருத்தப்படுது. என்னது? ஐ ஹாவ் டு ரன் ஆல் த டைம். நான் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கேன். ஐ வாண்ட் டு பி லைக் த ஹில். இந்த ஹில் மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்படுது. எது? ரிவர். தென் அதுக்கப்புறம் ஒன் டே த ரிவர் ஆஸ்க் த ஹில், வை டு ஐ ரன் ஆல் த டைம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அது யோசிச்சுட்டே இருந்தது ரிவரு. ஹில்லுக்கிட்ட கேட்டு பார்க்கலாம், நம்ம ஏன் இப்படி ஓடிட்டுருக்குறோன்னு அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்லுது? போய் ஹில்கிட்ட கேட்குது, வை டு ஐ ரன் ஆல் த டைம். ஏன் நான் எல்லா நேரமும் ஓடிட்டுருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. த ஹில் சேஸ், அந்த ஹில் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, கேன் யூ டெல் மீ வை ஐ ஸ்டாண்ட் ஆல் த டைம். உன்னால் சொல்ல முடியுமா நான் எல்லா நேரமும் ஏன் நின்றுட்டுருக்கேன்னு அப்படின்னு ரிவர்கிட்ட இந்த ஹில் கேட்குது. த ரிவர் சேஸ், ரிவர் என்ன ரிப்ளை பண்ணுது? ஐ திங்க் யூ லைக் டு ஸ்டாண்ட் ஆல் த டைம் நவ், ஆல் த டைம். நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீ எல்லா நேரமும் நின்றுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவது போல தான், அதுதான் உனக்கு பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவர் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் த ஹில் ரிப்ளை? see the next page. The hill says, no, I have to see the same trees every day. I wish to see நியூ ஹில்ஸ் அண்ட் ட்ரீஸ். அந்த ஹில் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, இல்லை, ஐ ஹாவ் டு see the சேம் ட்ரீஸ் எவரி. நான் ஒவ்வொரு நாளும் ஒரே மரங்களை பார்த்துட்ருக்கேன். எனக்கும் ஆசை தான். விஷனா விருப்பம். ஐ விஷ் டு see நியூ ஹில்ஸ் அண்ட் ட்ரீஸ். எனக்கும் புது மலைகளை மரங்களை பார்க்கணுன்னு ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹில் ரிப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட்டு த ரிவர் சேஸ், ரிவர் என்ன சொல்லுது? ஐ கெட் டு see நியூ ஹில்ஸ் அண்ட் ட்ரீஸ் எவ்ரி டே. டு யூ வாண்ட் டு கம் வித் மீ? உடனே பாரு, இந்த ரிவருக்கு ஒரே பெருமை. நான் டெய்லியும் புது மலைகளையும் மரங்களையும் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன். எவ்ரிடே மீன்ஸ் ஒவ்வொரு நாளும். டு யூ வாண்ட் டு கம் வித் மீ? நீ என் கூட வரியா அப்படின்னு இந்த ரிவர் எதை பார்த்து கேட்குது? ஹில்லை பார்த்து கேட்குது. வாட் த ஹில் ரிப்ளை? த ஹில் சேஸ், நோ, ஐ ஹெல்ப் மெனி லைஃப்ஸ் ஹியர் ஜஸ்ட் ஆஸ் யூ ஹெல்ப் மெனி லைஃப்ஸ் ஆன் யுவர் வே. நோ, இல்லை, நிறைய உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு நான் உதவியாக இருக்கேன். நிறைய உயிரினங்கள்னால் என்னது? மரங்கள், பறவைகள் அண்டு அனிமல்ஸ், விலங்குகள்லாம் வாழக்கூடிய பிளேஸாக நான் இருக்கேன். ஜஸ்ட் ஆஸ் யூ ஹெல்ப் மெனி லைஃப்ஸ் ஆன் யுவர் வே. நான் இங்கேருந்து என்னால் வர முடியும். ஓகே, மெனி பீப்புள் யூஸ் டு கோ டு தேர். இங்கே வராங்க, நிறைய மக்கள் இங்கே வராங்க. மெனி அனிமல்ஸ் யூஸ் டு கோ டு த ஹில் அண்டு கிராஸ். நிறைய அனிமல்ஸ்லாம் கிராஸ் அங்கே வந்து சாப்பிடுது. ஸோ அண்ட் மெனி ஆஃப் தம் டிஃபெண்ட் த ஹில். நிறைய பேர் அந்த மலையை சார்ந்திருக்காங்க இல்லையா? ஸோ என்ன சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹில் ரிப்ளை பண்ணுது. த ரிவர் சேஸ், ரிவர் என்ன சொல்லுது? தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். உன்னுடைய உதவிக்கு நன்றி. இந்த ரிவரும் என்ன பண்ணுது? ரிவரில் என்ன பண்ணுறாங்க? மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் வாட்டர் ஃப்ரம் த ரிவர் அண்ட் மெனி அனிமல்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த ரிவர். ரிவராலையும் நிறைய மக்கள் தண்ணி எடுக்கிறாங்க, அனிமல்ஸ் அங்கே வாட்டர் குடிக்குது. இங்கே பாருங்கள், சீரியஸ் பிக்சர். ரிவரில் நிறைய அனிமல்ஸ் அண்ட் போட்ஸு வாட்டர் எடுக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ்லாம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபிஷர்மேன் ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ரிவர்னாலையும் எல்லாருக்கும் யூஸ் இருக்குது, ஹில்ஸ்னாலையும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக, ஹில்லும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ரிவர் சொல்லுது, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். என்னுடைய ஹெல்ப்பு, நீ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. த ரிவர் ரன்ஸ் அண்ட் ஹில் த ஸ்டாண்ட்ஸ். அதாவது இப்போ என்ன பண்ணுச்சு? அந்த அந்த ரிவர் புரிஞ்சுக்கிச்சு நம்ம வேலையை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரிவர் ரன்ஸ் அண்டு
த ஹில் ஸ்டாண்ட்ஸ். ரிவர் என்ன பண்ணுது? ரிவர் ரன் ஆகுது, ரன் பண்ணி போகுது. ஹில் வந்து அங்கேயே இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போத் த ரிவர் அண்ட் த ஹில்ஸ் ஆர் ஹாப்பி. இப்போ ரிவரும் ஹில்லும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க பண்ணுறதுல தான் சந்தோஷம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே என்ன பண்ணணும்? நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே சில்ட்ரன், வாட் வி ஹாவ் டு டூ? வி ஷுட் நாட் கம்பேர் அவர் செல்ஃப் வித் அதர்ஸ். வி ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் டேலண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டான பண்புகளும் திறமையும் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் தம் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் அண்ட் வி ஹாவ் டு சைன் இன் த வேர்ல்டு. அதை தான் நம்ம இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும். நமக்குள்ள திறமையை தான் புரிய வைக்கணும். அதை தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, see the next page. Let us think and do. Circle the correct word. This is a activities in this page. What is the first? What do you see the first picture? We have to see the two options here, tree or river. What is the first picture? We have to see the river. So circle the correct word. Which one is correct? The river is correct. So we have to circle the river. See the next picture. What is this? This is a hill or river? Hill. So we have to circle hill. See the last one. This is a tree. We have to circle tree. Okay. Next topic. Arrange the words to make sentence. Here the sentence is a jumbled. அதாவது ஜம்பாய் இருக்குது. வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அங்கே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுக்கல. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? வேர்பு முன்னாடியும் சப்ஜெக்ட் பின்னாடியும் ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் பின்னாடியும் வந்திருக்கு. எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா கொஸ்டின் வேர்டு வந்துச்சு. WHல ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்குது, ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா ஸோ அந்த வேர்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணணும். இந்த லெசனில் நம்ம பார்த்தோம் வெர்ப், அப்புறம் அந்த கொஸ்டின் வேர்டுக்கு அதுக்கப்புறம் வேர்பு வரணும், அப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வேர்பு இருக்கணும். ஸோ do I run the time all why அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ what is the first word here? We have to write the question word. ஸோ why அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டில் ரைட் பண்ணணும். why do I run all the time? லெசனில் நம்ம பார்த்துருப்போம். why do run all the time? நான் ஏன் எல்லா நேரமும் ஓடிட்டுருக்கணும்னு எது சொல்லுச்சு? ரிவர் சொல்லுச்சு. ஸோ அந்த சென்டென்ஸ் தான் இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக ரைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் போடணும். why do I run all the time? அழகாக ரைட் பண்ணிக்கோங்க. see the next sentence. come with me you will. இது எப்படி ரைட் பண்ணணும்? இந்த இடத்துல will அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் வரணும், முன்னாடி. will you, அதுக்கப்புறம் யூ சப்ஜெக்ட் வரணும், நெக்ஸ்ட்டு வேர்பு வரணும், கம். will you come with me? will you come with me? லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க் ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு let us make. கலர் த லேண்ட் ஃபார்ம். இங்கே ஒரு லேண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த பிக்சர். see this picture. what is this? அதாவது மிடில் ஒரு ட்ரீயும் லேண்ட் இருக்குது, அது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ்? ஆல்ரெடி இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ் வி ஹாவ் டு see அவர் ப்ரீவியஸ் கிளாஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் சுற்றிலும் வாட்டரும் நடுவில் கொஞ்சம் இருக்கிற ஒரு தீவு, அது என்னன்னு பார்த்தோம்? ஐலாண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், கலர் த லீவ்ஸ் க்ரீன். லீவ்ஸ்க்கு என்ன பண்ணணும்? க்ரீன் கலர் கொடுக்கணும். சரியா? இந்த இடத்துல க்ரீன் கலர் நீங்கள் ட்ரா பண்ணிடணும், க்ரீன் கலர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கலர் த சன் எல்லோ. இங்கே வந்து எல்லோ கலர், நான் அந்த எல்லோ கலருக்கு ஒய் மட்டும் போடுறேன், நீங்கள் கலர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கலர் த வாட்டர் ப்ளூ. இந்த எல்லா இடமும் வாட்டர். ஸோ இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ப்ளூ கலர் நீங்கள் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கலர் த ட்ரங்க் ப்ரௌன். ட்ரங்க்னா எது? கிளை இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ப்ரௌன் கலர் கொடுக்கணும். ஓகே, பி மட்டும் போடுறேன் நான். இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரௌன் கலர் கொடுத்துடணும். இந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் கலர் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ்? இட் இஸ் அண்ட்
ஐலாண்ட். இது வந்து ஒரு தீவு. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணணும், இங்கே ரைட் பண்ணணும். ஐலாண்ட், ISLAND. இட் இஸ் சரவுண்டட் பை, சரவுண்டட் ஃபுல்லாக அங்கே என்ன இருக்குது, வாட்டர், WATER. ஸோ வி ஹாவ் டு ரைட் கரெக்ட்லி. ஆனால் அழகாக ரைட் பண்ணிவிடுங்க கண்ணு. ஓகே. ஸோ இன் திஸ் லெசன் வாட் வி சி, an, அதாவது ஆர்டிகல்ஸ் கிராமர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு த ரிவர் அண்ட் த ஹில் ஸ்டோரிஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக புக் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் பேஜ் நம்பர் 122 இருக்கிற புக் எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆல் த pages we have to read thoroughly and write the exercise. Okay children, thank you. Meet you next class.